பேர் நாகமணி. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. பெரியவன் வந்து இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் 7ஆம் வகுப்பு படிக்கிறான். நேற்று ஃபோன் பண்ணாங்க 3 மணிக்கா பையன் ஸ்கூல்லேருந்து அடிபட்டு வந்திருக்கான்னு. நானும் சரி விளாட்டு பையன் சின்னதாக ஏதோ அடிபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா உடம்பு ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக கண்ணி போய் கிடந்தது. ஐஸ் கட்டி வச்சு ஒத்தனம் குத்துருந்தாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் தனியாக கூட்டிகிட்டு போய் தம்பியை விசாரிச்சேன் என்னடா ஆச்சுன்னு. இந்த மாதிரி பிடி சார் நானே பசங்களும் ஃப்ரெண்டும் விளாடும்போது அவனை தான் நான் போடா வாடான்னு பேசின்னு இருந்தோம். நான் சாரை தான் சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்காம கொள்ளாமல் என்னை வந்து அந்த பச்சை குச்சை வச்சு பலார்ன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாருமா. ரொம்ப வலிக்குது எனக்கு. முட்டி போடலாம் வச்சாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகல, எதுக்கும் கூட்டிகிட்டு போகலாமா. HMS கிட்ட போனால் HMSல பார்க்குறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்களே எனக்கு கூப்பிட்டு மருந்து வச்சுட்டு என்னை தூங்க வச்சிட்டாங்க. பெல் அடிச்சோன்னா நான் ஸ்கூல் ஆட்டோவில் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோன்னே உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்தது. ஆயாண்ட சொல்லின்னு அழுதம்மா. அப்புறம் நீ வர வரைக்கும் நான் கம்முன்னு இருந்தேன் படுத்துட்டு. நீ வந்தோடனே என்னால் வலி ரொம்ப தாங்க முடியல, அதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போன்னு சொன்னம்மான்ட்டு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே நீங்கள் இவ்வளோ நேரம் என்ன பண்ணீங்கன்னு என்னை ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க. அவனை கேட்டால் 12 மணிக்கே இது நடந்திருக்கு. ஸ்கூல் 3 மணிக்கு விட்டாங்க. ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அடிபட்டிருக்கு, இல்லை இந்த மாதிரி தப்பு பண்ண, இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் பண்ணும். இப்போ வரைக்கும் நாளாவது இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஸ்கூல்லேருந்து ஒரு ஃபோன் கூட வரல. நானாக தான் இங்கே வந்துட்டு கேட்டாங்க. சரி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் ஒன்று பேரண்ட்ஸை கூப்பிடணும். இல்லைன்னா நீ ஒரு பிடி சாராக இருந்தீங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் மூலிமா கொடுக்கணும். ஷிப்பிங் அடி, இல்லை இது தோப்பு கரணம் போடு, இல்லை ரன்னிங் போ, அந்த மாதிரி வந்து நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். இப்படி கொம்பு வச்சு அடிக்கிற அளவுக்குலாம் அவன் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெரிய தப்பே பண்ணலை. பச்சை பிள்ளைங்களை அடிக்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு. என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் பெற்று என்கிட்ட சொல்லுங்கள், நான் கேட்டு நான் திருத்துறேன் என் பிள்ளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ பாருங்கள், கை தூக்க முடியாமல் இப்போ 1ஆம் தேதி எக்ஸாம் இருக்குது. அவன் படிப்பை நான் பார்ப்பேனா இல்லை நான் அவனை பார்ப்பேனா? இந்த இவ்வளோ கஷ்டம்லாம் நான் என் லைஃப்பில் ஃபீலே பண்ணல. இப்போ போய் பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அம்மா 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 கை தூக்க முடியலன்னு சொல்கிறான். ஊசி போட்டால் நரம்பு பல்ச்சே கிடைக்க மாட்டேங்குது. 10 இடத்துல 15 இடத்துல குத்திருக்காங்க. இங்கே தான் நரம்பு கிடைக்குது, அங்கே ஃபுல்லாகவே அடித்து வச்சுருக்காங்க. பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. எதுவாக இருந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். நாங்கள் இருக்கோம், நாங்கள் பார்த்துக்கிறோம். இந்த படிப்பு இருக்கிறதாக தான் நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். வசதி இல்லாதனால தான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனால் எல்லா வசதி இருக்குது பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பாக அனுப்புகிறோம். நான் அங்கேருந்து 12 மணிக்கு நடந்தது. நான் 9 மணிக்கு வந்தேன். டாக்டர் அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க என்ன. ஏம்மா நீங்கள் ஒரு அம்மா தானே, முன்னாடி என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டீங்களான்னு. அவ்வளோ நேரம் அந்த பையன் அந்த வலி தாங்குனதோடு இருந்திருக்கான். இந்த மாதிரி எந்த பிள்ளைக்கும் நடக்கக்கூடாது. அந்த சாருக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்.